காசி தமிழ் சங்கமத்தின் 4வது பதிப்பு இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடங்கியது. தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், எல் முருகன், தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி, புதுவை ஆளுநர் கைலாஷ்நாதன், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவில் உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், 2022ஆம் ஆண்டு முதல் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ் சங்கம் மட்டும் நடத்துவதில்ல, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு வருடமும் காசி தமிழ் சங்கத்துடன் நடத்துவது மட்டுமல்லாமல் இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியினுடைய சிறப்பா பாரதியாருக்கு இங்க ஒரு பாரதி தமிழ் கவிக்கு பாரதியாருக்கு ஒரு சிறப்பு இருக்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார், திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், திருக்குறளை திருவள்ளுவரை கொண்டு சென்றுவோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலையும் கூட திருவள்ளுவருக்கு கலாச்சார மையத்தை ஏற்படுத்தி கொடுப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தொடர்ந்து உரையாற்றிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி, தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையேயான பந்தம் பல்லாண்டுகள் பழமை வாய்ந்தது என்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் இதயத்தில் தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வாழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். காசி மற்றும் தமிழகத்திற்கு ஆண் இணைப்பு பல 1000 ஆண்டுகள் பழமையானது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மாபெரு ராஜேந்திர சோழன் இங்கே வந்து கங்கை நீர் எடுத்து வந்து கங்கை கொண்டு சோழாபுரத்தை கட்டிய பெருமை. சிறந்த புரட்சியாளர், விடுதலை போராட்ட வீர மகாகவி சுப்பிரமணியம் பாரதி காசிலே வந்து படித்தார். தொடக்க விழாவில் தமிழ்நாட்டு பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலைஞர்களின் நடனம் இடம்பெற்றது. இந்த ஆண்டு தமிழ் கற்போம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் காசி தமிழ் சங்கமம் 4ஆம் பதிப்பு நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தமிழகத்திலிருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் 1400 பிரதிநிதிகள் காசிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர். இதில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் 220 பயணிகள் கொண்ட சிறப்பு ரயில் இன்று சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டது.